என்னதான் நீங்க புதுமண தம்பதிகளா இருக்கலாம்ப்பா, அதுக்காண்டி இதெல்லாம் பண்றது ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, எரிச்சலா இருக்கு. என்னவெல்லாம் கிரிஞ்சாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறது? பல இருக்குதே, எதை சொல்றது? அவங்க லவ் பண்ணி 6 வருஷம் ஆகுது, இப்பதான் கல்யாணம் பண்ணி 1 வருஷம் ஆகுது. அவர் வீட்டுக்கு வந்தோடனே பக்கத்துல உட்காந்துட்டு கொஞ்சிக்கிட்டே கிடப்பாங்க சார். அதை பத்தி நீ ஏன் ஃபீல் பண்ற? தங்கமயில் புஜுஜுலி ஜுலி அப்படின்னு கொஞ்சிட்டு அந்த அந்த டிவியே பார்க்க விட மாட்டாங்க சார். பொறாம உட்காந்து ஏதாவது ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க சார். சுற்றி இருக்கிறவங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா மாமா பியூட்டிஃபுல் ஃபேமிலி. மத்தவங்க முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஆப்பர்சூனிட்டி ஓ, கிடைக்கும். இப்போ நமக்கு அபிஷியல் அபிஷியல் ஆயிடுச்சுல, யாரும் நம்மள வந்து நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்க முடியாதுல. அக்கா நீயுமா இப்படி இறங்கிட்ட? டிவி கூட பார்க்க விட மாட்டேங்கிறீங்கனே. அவரு டிவி பார்த்துட்டு இருப்பாரு, நாங்க ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு வியர்டான வேர்ட்ஸ் வச்சு ஜிஞ்சு குட்டி, ஜிஞ்சு குட்டி, ஜஜு முன்னா, ஜுஜு முன்னா, அந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ். யாரு வந்திருக்காங்க பாருங்க, என் புஜம்மா எங்க? ஷாப்பிங் போனப்போ மொதல் தடவை தான் வந்து அவங்க எங்கள் அக்கா வந்து பேபி அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு கேட்டு பேபி பேபியா? ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி தனியாக போனப்பெல்லாம் காதல் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்களா, அவங்களெல்லாம் பார்த்தா என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நாங்களே வந்து அவங்களெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கோம். காலம் வராதப்பா. சரி சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். அவங்க போகிறாங்க, ஃபஸ்ட்டு வந்து பேபின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு வந்து பேபியா எனக்கு இதை பார்க்கும்போது வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. நம்ம அக்காவை தான் கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி ஏமா இருந்துச்சு. மூஞ்சி இப்படி போகுது அதுக்குன்னு? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. அவளை எனக்கு அந்த மாதிரி அவளை ஒரு பேபி அந்த மாதிரி எனக்கு பார்க்கவே வரலைங்க. வெயில் அடிக்குதாமா எங்கள் அக்காவுக்கு, இப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காரு எங்க மாமா. எனக்கு வந்து வெயில் படாம என்ன ஒரு புத்திசாலித்தனம். இவங்களுக்கு மட்டும் ஏதோ பாட்டு கேட்குற மாதிரி தனியா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. எனக்கு வெளிய இருந்து பார்க்கிறதுக்கு இது என்ன பண்றாங்க இவங்கன்ற மாதிரி. இதனால எனக்கு என்ன மனவேதனைனா, இனி அந்த பாட்டு கேட்கறப்பலாம் விஷுவலா எனக்கு இவங்க 2 பேரும் வர்றாங்க. பார்த்த முதல் நாளே உன்னை பார்த்த முதல் நாளே. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குங்க உங்க தங்கச்சி. இல்ல அவ ரொம்ப நாளா சிங்கிளா இருக்கனால இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறான். எனக்கு ஒரு ஆள் இருக்கு பிடிக்கிறதுக்கு, அவளுக்கு என்ன வயிற்றுச்சல் நான் கேக்குறேன். இத்தனை நாள் எவ்வளவு பழகிட்டு இப்படி பண்றீங்க? அதிகமா இருக்கா? ஆக்சுவலா இது வயித்தெரிச்சலா இல்ல எரிச்சலா இருக்கா? சார் எரிச்சலாவும் இருக்கு வயித்தெரிச்சலா இருக்கு, மிக்ஸ்டு எமோஷன்ஸ் மிக்ஸ்ட் தான் சார். இமோஷன். இன்னைக்கு வந்து லைட்டாக வந்து காலில் வந்து மைனர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் என்ன தெரியுமா என்ன பண்ணாரு, 4 நாளுமே எங்கள் அண்ணி கீழே விடல, ஃபுல்லாக எங்கே போனாலும் தூக்கிட்டே போயிடுவாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த 500 மீட்டர்ஸ்க்குமே தூக்கிட்டு தான் போவார் ஃபுல்லாகவே. 500 வீட்டுக்கு தூக்கிட்டு போவாரா? எங்க ஊருக்குள்ளார கை மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி. உங்களுக்கு நடக்க முடியல இல்ல தூக்கிட்டு போகணும்னு ஆசையா இருந்துச்சா? அப்புறம் அவங்க தூக்குற பாருமா ஜாலியா இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் அவங்க, எதுனாலும் டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. எங்க மாமா கிட்ட பேசும்போது மட்டும் பாத்தீங்கன்னா வாய்ஸே வராது, அப்படியே உலகத்திலே நான் தான் காமான பர்சன்ற மாதிரி பேசுவாங்க. எனக்கு பார்க்க நீயா இதுன்ற மாதிரி இருக்கும். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். அவங்க வந்து என்னை கேர் பண்ணது குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டுறது, ஆஃபீஸ்லேயே இருந்தாலும் கேன்டீன்லேயே இருந்தாலும் நான் சொன்னா எனக்கு காலம் ஊற்றி விடுவாங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பக்கத்துல இருக்க டீ ஷாப்புக்கு போனாங்க அண்ணாவும் அண்ணியும், போயிட்டு பிரெட் ஆம்லேட்டு ஒரு ஜூஸ் குடிச்சாங்க. ஆகா நல்ல ஐட்டம். அதை ஒரு போட்டோ எடுத்து என் அண்ணி வந்து என்ன பண்ணிருக்காங்க, டுடே டே அவுட் வித் மை பார்ட்னர். தெருவுக்கு தெரு கிரிஞ்சு பண்றாங்க, அவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஏண்டா தோ தானடா இருக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி. தங்கம் செல்லம்லாம் செல்லமான வேர்ட் தான், அதே இன்னும் செல்லமா மாத்தலாம்னு தங்கு செல்லுன்னு. ஓ, கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. அதாவது மத்தவங்க கூப்பிடுற மாதிரி நம்ம கூப்பிட கூடாது. யூசுவலா கூப்பிடுறவன் செல்லு, ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. அது மான் தான் சொல்லிட்டு இருந்தோம், திடீர்னு எப்படி 3 மாறிச்சுன்னு தெரியல, அது அப்படியே மாறிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல ஓ ஹே வா. இப்போ 3 பேர் ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம், நான் தான் வந்து டுவர்ட்ஸ் த ரோட் நடந்துட்டு இருப்பேன். இவன் சென்ட்ரல்ல நடப்பான், அவன் இன்னும் லெஃப்ட்ல நடப்பான். ஆனா ஒரு வண்டி கொஞ்சம் பக்கத்துல வந்துடக்கூடாது, இவ்வளவு பிடிச்சி அந்த பக்கம் நவுத்திட்டு 2 பேரும் சேர்ந்து நம்ம லுக் விட வேண்டியது. என்னடா லுக்கு? வண்டி வந்தா இங்க இவரை தான் மோத போகுது, ஏன் அவங்கள பட்டாரு பிடிச்சி இழுத்துக்கிறீங்க? மனைவியை வந்து பத்திரமா பாத்துக்கணும்ல சார். ஓஹோ கதை இப்படி போகுதா? நீ பத்திரமா இரு தம்பி, முடிஞ்ச வரைக்கும் இவங்களோட போகாத. நெக்ஸ்ட் இவர்கள் செய்வதிலேயே எது ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிறது? சார்
அப்படி கேளு. போடுறது கூட எனக்கு பிரச்சனை இல்லை சார். அந்த போட்டாங்கன்னா என்னதான் ஒரு 20 ஃபோட்டோ 30 ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குற எல்லா ஸ்டிலுமே எனக்கு கிரிஞ்சாக தான் தோணும். கரெக்டா சொன்னீங்க. கூட்டு போவாங்க எங்கேயாவது வெளியே போனா, சரி நான் கூட பாசமா கூட்டு போறாங்க போல அப்படின்னு நினைச்சா போட்டோ தான் எடுக்கணும். நான் போய் அங்க ஐயோ பாவம். போட்டோ எடுங்க. என்னமா எடுக்கிற? நல்லா எடுமா. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. போஸே வரல. நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ் கொடுங்க. கிளிக்கே. அடே நல்லா இருக்கா? சூப்பர். ஏமா நீ பெரிய போட்டோகிராஃபர் ஐடியாமா? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நைட்டு தூங்கும் போதா இருக்கட்டும், காலைல ஏஞ்சிக்கும் போதா இருக்கட்டும், வீடியோ கால்ஸில் வந்து பேசிகிட்டு இருப்போம். அப்படியா விஷயம்? அப்படியே படுத்து தூங்கிடுவோம். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அது ரொம்ப கிரிஞ்சாக தெரியுது சார். கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் நான் வந்து காலைல எழுந்தோடனே மிரர் தான் பார்ப்பேன், என் ஃபேஸ் தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் என்கேஜ்மெண்ட் கழிச்சு எனக்கு ஃபுல்லாகவே வந்து அவங்க தான் அப்படின்னதும் சபா இப்பவே கண்ணை கட்டுது. எந்திக்கும் போது ஃபர்ஸ்ட் நான் அவங்க ஃபேஸ் பார்க்கறது, அவங்க என் ஃபேஸ் பார்க்கறது, அது வந்து பழக்கம் ஆயிடுச்சு சார். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரிஞ்சி வேற ஒன்றும் கிடையாது. யாராவது பேபின்னு சொன்னாலே நானே வியர்டாக பார்ப்பேன். ஆனால் இவங்க வந்து புது புது பேர் வந்து கிரியேட் பண்ணி இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் கூப்பிட்டு நான் கேள்விப்பட்டதில்லை. எல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமடா எருமை. குள்ளநரி, அதுக்கப்புறம் குட்டி பட்டாணி. குள்ளநரி குட்டி பட்டாணி. என்னால முடியலடா. கிட்ட வந்து டிஃபெண்ட் பண்ணுவேன், எனக்கு அது பிடிக்கல, நீ அப்படி கூப்பிடாத அப்படின்னு. பட் எனக்கு அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் எனக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. தூங்குறப்ப வந்து உன் கை இருந்தால் மட்டும் தான் தூங்க, எனக்கு தலைக்கானே வேணான்ட்டு. இது கேட்குறப்ப எனக்கே வந்து கிரிஞ்சா இருந்துச்சு. என்னடா இது? அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். அவங்க வந்துட்டு என் கை இல்லாமல் அவங்க தூங்கவே மாட்டாங்க. கை வலிக்காதா? எவ்வளவு நேரம்? காலைல வலிக்கும் சார். ஐயோ உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. ஊருக்கு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் அப்படிதான். தனி ரூம் கொடுத்துட்டாங்கன்னா நாங்க கையில படுத்துப்பேன். ஏமா அப்போ நான் சொன்ன இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? தம்பி நீங்க சும்மா இருக்க தம்பி. நீங்க இல்லாத ஒரு நாள் அந்த பொண்ணு நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாப்ல. பூதா என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? ஆமா மாஸ்டர். அடுத்த கட்டத்துக்கு போவோம். அந்த பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே, அதுல இருந்து கல்யாணம் ஆன புதுமண தம்பதிகள் அப்படிங்கிற ஒரு லாங் அந்த பீரியட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ட்ரெண்ட்ல எதெல்லாம் ரொம்ப எரிச்சலா இருக்கு? கப்பல் போட்டோ ஷூட், அதுவும் எத்தனை மணிக்கு? நடுராத்திரி 2 மணிக்கு. இது டூ மச். இது டூ மச். இந்த ஸ்ப்ரிங்கிள் எஃபெக்ட்ல போட்டோ ஷூட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டசன் வாட்டர் பாட்டில் பேக்கெட் ஃபுல்லா வாங்கி அங்க இப்படின்னு அடிச்சிட்டு இருக்கோம். நல்லா ஃபோர்ஸ் ஆடுங்க. ஒவ்வொரு போஸா இப்படி தோல்ல சாச்சிக்கிறதுன்னு, இப்படி வச்சுக்கிறதுன்னு கையா வலிக்குது. பண்ணி அப்படியே மண்டையெல்லாம் கொட்டுது. அவங்க போட்டோ ஷூட் போயிட்டு இருக்கு அப்படியே. வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தாங்கிக்க முடியல சார். ஒவ்வொரு நாளையும் புதிதாக பார்க்கிறோம். ஆமா ரொம்பவே முடியல. அப்படியே பெரிய அவதார் மாதிரியும் இவங்க இந்த உலகத்துல இவங்க புதுசா ஒவ்வொரு பூவையும் பாக்குற மாதிரியும், இவங்களுக்காக தான் மரம் முளைக்கிற மாதிரியும் பண்ணிட்டு பேசிட்டு திரியறதெல்லாம் முடியலைங்க சார். என்னை தயவு செஞ்சு அனுப்பி விட்டுருங்க. மாப்பிள்ளை அழைப்புக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமைஸ்டான சாங் வந்து எழுதுன்னு சொல்லி நான் என் தங்கச்சி கிட்ட கேட்டிருந்தேன். எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? சும்மா தான் சார் எழுதுனேன். அது அவ்வளோலாம் நல்லா இருக்குமான்னு தெரியல சார். பாடுங்க அப்புறம் என்ன? பாடு பாடி தொலையும். அக்கா சூப்பர் ஸ்வீட்டு, இந்த பாத்து ஏத்து வீட்டு, மொத்தத்துல உங்க ஜோடி சூப்பர் கியூட்டு, எடுத்து வைங்க துட்டு. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. ஆரத்தி எடுக்கும் போது இந்த காசு எடுக்கிறது வைக்கிறது மாப்பிள்ளை சைட கேட்கறதுக்கு வேணா பாட்டுது. அப்போஸ் அப்பா எனக்கு கல்யாணம் பண்றப்ப இவங்க பண்ற இந்த விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன்ப்பா. என் கல்யாணத்துல இது கிடையாது. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். அதுல முதல் விஷயம் இது. கல்யாணமே பண்ண வேண்டாம்னு தான் தோணுது. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்க போட்டுருக்குமா சார்? கல்யாணமே வந்து இப்போ எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப கயாட்டிக்காவும் ஆங்ஷியஸாகவும் இருக்க மாதிரி இருக்கு. புரியலையே. கேட்டிக்கல தானே ஹாப்பினஸ். ஒரு கலர் ஒருத்தங்க இப்படி வருவாங்க, ஒருத்தங்க இப்படி வருவாங்க, ஒரு குழந்தை இருக்கும், ஒருத்தங்க அதை கேட்பாங்க, ஒருத்தன் பரபரன்னு இருப்பாங்க. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப துயரப்பட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நல்லா என்ஜாய் பண்ணுது. அப்ப அந்த பையன் வந்துட்டு போறாம இருக்கு. கரெக்டா கட்டுவிட்டா? அந்த பிஜிஎம்க்கெல்லாம் என் க்ரஷ் தான் சார் வந்தான். அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்தோடனே எங்க அக்கா வந்து அந்த வேற ஒரு ட்ரெஸ்ல வர்றா. அந்த மொமெண்ட்டை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணுறப்ப யூ வில் ஃபீல் தட் இமோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த மொமெண்ட்டை ஒருவேளை நீங்கள் கிராஸ் பண்ணலையோ? நான் கமிட் ஆனதே இல்லை. அதனால எனக்கு அது எப்படி அந்த ஸ்பெஷலாக பார்க்குறதுலாம் எனக்கு என்னன்னு தெரியல சார். ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. மேட்சிங்காக ட்ரெஸ் போடுறது மட்டும் பண்ணவே கூடாதுன்னு நினைக்கிறேன் சார். என்னப்பா வேமா சொல்ல பதறு எனக்கு? ஏன் ஒரு வாட்டி 2 வாட்டி பார்த்தா நல்லா இருக்கு, அதையே தொடர்ந்து பண்றத பார்த்தா ஏதோ ஸ்கூல் பசங்க யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க.
இதை இதுக்கு மேல டேமேஜ் பண்ண முடியாதுமா. அன்பை வெளிப்படுத்துவது, உங்க எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தல ஒரு நாள் வெக்கமே ஏற்படக்கூடாது. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த சேனலில் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.